எஸ்ஐபியா லம்சமா? சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மாணிக் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்தை லம்சமா ஒரே டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடவா, அல்லது அதை ஸ்பிளிட் பண்ணி 6 இன்ஸ்டால்மெண்ட் 12 இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி ஒரு லாங்கர் பீரியட்ல இன்ஸ்டால்மெண்டா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவா, எது எனக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், நான் எஸ்ஐபி போகவா இல்ல லம்சம் போகவா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த கேள்வி நிறைய இன்வெஸ்டர்ஸ் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம ரியல் டேட்டா எடுத்து we are going to check SIP பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அல்லது லம்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா. So we are going to look at 3 different scenarios. ஒன்னு we are going to look at லம்சம் போட்டு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது. அடுத்து we are going to split the lumsum into 6 installments. SIPல 6 இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சு ஒவ்வொரு மாசமும் அதை இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதுல என்ன ரிட்டர்ன்ஸ் வருது. அடுத்தது மூணாவது சினாரியோவா அதே லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை 12 பிரிச்சு 12 இன்வெஸ்ட்மெண்டா 12 எஸ்ஐபியா போட்டா நமக்கு என்ன ரிட்டர்ன் வருது. ஸோ we are going to look at 3 different scenarios. லம்சம், 6 months SIP, 12 months SIP. இதை எந்த டேட்ல ட்ரை பண்றது. ஸோ ஐ எம் அகெயின் கோயிங் டு டேக் 3 different dates. அந்த 3 different datesல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா அல்லது நம்ம கையில லம்சம் அந்த டேட்ல இருந்திருந்தா நமக்கு என்ன சினாரியோ வந்திருக்கும். ஸோ 3 சினாரியோஸ், 3 different dates. So totally we are going to look at 9 combinations and then see which is going to give us better returns. You are watching Grow with Manik. நான் மாணிக்கவேல் ஆறுமுகம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். பரஸ்பர நிதி முதலீடுகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சம்பந்தமான எல்லா ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. So முதல்ல SIP னா என்ன? SIP னா systematic investment plan. Systematic investment plan னா என்ன? அது ஒண்ணும் இல்ல. இப்போ பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்றாங்கல்ல, ரெக்கரிங்னா என்ன? திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் SIP. SIPயும் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரே டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலாக நமக்கு மாசம் சம்பளம் வர மாதிரி அந்த சேலரி டேட், சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 30ஆம் தேதி சம்பளம் வருதுன்னா ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு SIP செட்டப் பண்ணிடலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டேல லெட்ஸ் சே ஒரு 5000 ரூபாய் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் ஒரு SIP ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன்னா என்னுடைய பேங்க்ல இருந்து அந்த 2ஆம் தேதி 5000 ரூபாய் பேங்க்ல இருந்து டிடக்ட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது மாசம் நடக்கும். நீங்க மந்த்லி SIP போனீங்கன்னா வீக்லி SIP சில ஸ்கீம்ஸ்ல இருக்கும், டெய்லி SIP கூட சில ஸ்கீம்ஸ்ல இருக்கும். பட் மோஸ்ட் பாப்புலர் என்ன? மந்த்லி SIP. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் சம்பளம் வரும். சம்பளம் வந்தவுடனே we are going to do the savings or investment. ஸோ அதனால you can go for let's say monthly SIP. மந்த்லி SIP is very similar to ஒரு பேங்க்லயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இருக்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட். அதே தான் கான்செப்ட், அதே தான். லம்சம்ங்கிறது என்ன? லம்சம்ங்கிறது ஒரே டைம்ல ஒரு பெரிய தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. லம்சம் கிட்டத்தட்ட ஒரு பேங்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு FD மாதிரி, ஒரு பிக்சட் டெபாசிட். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய பணம் வருது, ஒரு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா அதை தூக்கி அப்படியே பிக்சட் டெபாசிட்ல போட்டுருவோம். கிட்டத்தட்ட அதே தான் லம்சம்ங்கிறது, ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்றது. சார், லம்சம்க்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கானா? அதுக்கெல்லாம் டெஃபினிஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் லம்சம் டிஃபர் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு 10 லட்சம்ங்கிறது லம்சமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 லட்சமே லம்சமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு 10,000 லம்சமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 5,000 கூட லம்சமா இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த லம்சம் அமௌண்ட்டுங்கிறது வேரி ஆகும். ஸோ என்னுடைய சம்பளமே 10,000 ரூபாய் தான் நான் மாசம் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு ஒரு 5,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய லம்சம். இதே நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு ஒரு 5,000 லம்சமா தெரியாது. மேபி எனக்கு ஒரு 2 லட்சம் வந்ததுன்னா அது லம்சமா தெரியும். இதே 10 லட்சம் சம்பாதிக்கிறான்னா அவருடைய லம்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட்ல ஒரு 5 கோடி வச்சிருக்காருன்னா அவருக்கு வேற லம்சம். ஸோ லம்சம்ங்கிறது டெஃபினிஷன் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணம்னு வச்சுக்காங்களேன், ஒரு பெரிய லெவல் பணம் வருது, ஒரு போனஸ் வருது, அல்லது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு LIC அல்லது ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க, அது ஒரு 10-15 வருஷம் நீங்க கட்டிட்டீங்க,
அது மெச்சூர் ஆகி கையில பணம் வருது, அதை என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதுதான் லம்சம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது எஸ்ஐபியா லம்சமா. ஸோ லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ நான் எடுத்திருக்கிறது, இந்த லம்சம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 லட்சம் எடுத்திருக்கேன் நான். நீங்க 12 லட்சம்ன்றதை என்ன வேணா அசியூம் பண்ணிக்கோங்க. யூ கேன் அசியூம் 1.2 lakhs. சார் 12 லட்சம் பெரிய அமௌண்டா இருக்கு எனக்குன்னா நீங்க ஒரு 1.2 lakhs இதை அசியூம் பண்ணிக்கலாம். சார் 1.2 lakhs அதிகம்னா நீங்க வெறும் 12,000 அசியூம் பண்ணிக்கலாம். ஜீரோ இங்க மேட்டர் இல்லை. 12 லட்சம் நான் போட்டு 27 லட்சம் ரிட்டர்ன் வருது. வெரஸ் நீங்க 1.2 lakhs அசியூம் பண்ணீங்கன்னா 2.8 lakhs ரிட்டர்ன். நீங்க வெறும் 12,000 அசியூம் பண்ணீங்கன்னா இங்க 27,550 வரப்போகுது. ஸோ இந்த ஜீரோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த 12 லட்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். சரி, நம்ம இப்போ வந்து 3 சினாரியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சினாரியோல 12 லட்சம் லம்சம். இந்த செகண்ட் சினாரியோல 6 இன்ஸ்டால்மெண்டா பண்ண போறோம். அதாவது வந்து 2 லட்சம் மாசம் 6 மாசத்துக்கு போட போறோம். இந்த 3வது சினாரியோல வந்து 12 இன்ஸ்டால்மெண்ட், ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் 1 லட்சம். இது எல்லாமே ஸ்டார்டிங் டேட் சேம் தான். ஸ்டார்டிங் டேட் வந்து நான் இதுக்கு வந்து அசியூம் பண்ணியிருக்கிறது வந்து 7 January 2008. 7 January 2008 நீங்க இன்வெஸ்ட் பண்ணி என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, we are going to look at ஒரு 10 years பார்த்து 10 yearsல என்ன ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய ஃபண்டு வந்து HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ரெகுலர் growth பிளான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஃபண்டோட டேட்டா ஒரு 20 இயர்ஸ்க்கு NAV அவைலபிளா இருக்கு, அதனால இதை எடுத்திருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஃபார் த ஃபண்ட். இந்த ஃபண்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்றேன். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ நீட் டு ரீட் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ். இந்த ஃபண்டு உங்களுக்கு சூட்டபிளான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ டஸ் நாட் give you any guarantee that futureல இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். there is no guarantee. this is purely for example to compare SIP versus lump sum. so இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 12 லட்சம் லம்சமா நான் போட போறேன். எந்த டேட்ல? 7ஆம் தேதி January 7ஆம் தேதி 2008ல. அன்னைக்கு NAV 82 ரூபாய் இருந்தது. ஸோ 12 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ யூனிட் அக்குமுலேட் ஆகுது? 14,600 யூனிட்ஸ் வருது. இன்னைக்கு 12 லட்சம் டிவைடட் பை 82 போட்டீங்கன்னா 14,000 யூனிட்ஸ் வரும். சரியா? ஸோ அடுத்து we are looking at அடுத்த 12 மாசத்துக்கு இது என்ன வேல்யூன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12 லட்சமா இருந்தது. அடுத்தது 9,88,000. அடுத்த மாசமே 2 லட்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம எதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறோம்? பணம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு போடுறோம். ஆனா இங்க வந்து 2 லட்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த மாசமாச்சும் இன்க்ரீஸ் ஆனிச்சா? இல்ல, அங்கேயும் திரும்ப இறங்குது. 9,17,000, 9,08,000. அப்பாடா, அடுத்த மாசம் மே மாசம் கொஞ்சம் மேல வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா திரும்ப ஜூன்ல கீழே போயிருது. ஜூலைல 8 லட்சம் ஆயிடுச்சு. 12 லட்சம் நீங்க போட்ட பணம் ஒரு 6 மாசத்துல 8 லட்சம் ஆயிடுச்சு. 4 லட்சம் காணா போயிடுச்சு. அடுத்து பவுன்ஸ் பேக் 8,91,000 வருது. பட் திரும்ப குறையுது. திரும்ப குறைஞ்சு 7 லட்சம் ஆயிடுச்சு அக்டோபர்ல. நவம்பர்ல 6 லட்சம் ஆயிடுச்சு. நீங்க 12 லட்சம் போட்டீங்க, 50% பணம் ஒரு வருஷத்துக்குள்ள காணா போயிடுச்சு. இதனாலதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்றாங்க. சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவைன்னு ஏன் சொல்றாங்க? பணம் உங்களுக்கு எந்த நேரத்துல வேணா கீழே போகலாம் அல்லது மேலேயும் போகலாம். அந்த ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த எண்ட் ஆஃப் தட் இயர் டிசம்பர் 2008 15 டிசம்பர் பார்க்கும்போது 12 லட்சம் நான் பணம் போட்டிருக்கேன். ஆனா அது வந்து 6,27,000 ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு. இது வந்து இதுவரைக்கும் நான் வந்து மாசம் பார்த்திருக்கேன். இதுக்கு கீழே இந்த லைனுக்கு கீழே வந்து வருஷம். ஸோ 2009 டிசம்பர்ல பார்க்கும்போது அது ரெக்கவர் ஆகி 10 லட்சம் வந்துருச்சு. ஆனா இன்னும் நான் இன்வெஸ்ட் பண்ண 12 லட்சம் வரல. 2010 டிசம்பர், அதாவது வந்து 2008, 2009, 2010 கடைசியில தான் எனக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு நான் போட்ட பணத்தை பார்க்கறதுக்கு. திரும்ப வந்து 2011 திரும்ப கீழே போயிடுச்சு, 11 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ 4 வருஷம் நான் ஹோல்டு பண்ணி நெகட்டிவ்ல தான் இருக்கிறேன். ஸோ இதனாலதான் யூ ஆல்சோ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நான் 3 to 5 இயர்ஸ் சேஃபா தெரியல. சில நேரங்கள்ல சேஃபா இருக்கும், சில நேரங்கள்ல யூ ஹாவ் டு வெயிட். ஸோ 4 வருஷம் வெயிட் பண்ணி -1 lakh. 5வது வருஷம் 13,56,000. அதுக்கு திரும்ப 2013 கிட்டத்தட்ட 6 வருஷம் நீங்க வெயிட் பண்ண பிறகு 12 லட்சம் வந்து 13 லட்சம் ஆயிருக்கு. 1 லட்சம் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு 6 வருஷத்துல. ஸோ ஹேட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு வந்து தெர் வாஸ் அ growth. 18ல இருந்து 19 ஆயிருக்கு, 21, 27,
கிட்டத்தட்ட கடைசியா 2018 இட் ஹஸ் க்ளோஸ்ட் அட் 28 lakhs கிட்ட வந்துருச்சு. இந்த ஃபிளக்சுவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். growth இருக்கும், there is a possibility, பட் அட் த சேம் டைம் நீங்க நினைச்சு பணம் எடுக்கணும். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு நான் உள்ள வரேன், 3 வருஷத்துல பணம் எடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது? அல்ல லெட்ஸே 4 வருஷம், 4 வருஷத்துல உங்களுடைய கோல் இருக்கு, நான் பணத்தை எடுக்க போற 4 வருஷத்துல வரும்போது 4 வருஷத்துல நீங்க போட்ட 12 லட்சம் 11 லட்சம் ஆயிடுச்சுன்னா, so you have to be careful, right? You need to be ready for this. இதுக்கு ரெடியா இருந்தாதான் you have to come into the market. இது வந்து பியூர் ஈக்விட்டி ஃபண்ட் கூட கிடையாது, இது பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட். ஹைபிரிட் ஃபண்ட்லயே இவ்வளோ ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. சரி, ஓகே, லெட்ஸ் கம் பேக். இப்போ லம்சம் 12 லட்சம் போட்டேன், 10 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 28 லட்சம் வந்திருக்கு அப்ராக்சிமேட்லி, ரைட்? இப்போ வந்து நம்ம எஸ்ஐபி பார்க்கலாம். எஸ்ஐபி பண்ணா பெட்டரான்னு பார்த்துருவோம். இப்போ எஸ்ஐபி அதே டேட், பட் ஆனால் 6 இன்ஸ்டால்மெண்ட்டா நான் பிரிச்சு போட போறேன். ஜான்வரியில ஒரு 2 லட்சம், பிப்ரவரியில 2 லட்சம், மார்ச்ல 2 லட்சம், ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் 2 லட்சமா பிரிச்சு போடுறேன். இப்போ என்ன ஆகுது? ஒவ்வொரு மாசமும் என்ஏவி இறங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்தோம் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே போகுது. 82, 67, 62, 59 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நம்ம எஸ்ஐபி போடும்போது என்ன அட்வான்டேஜ்? உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக அலாட் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுது? 2435 யூனிட் ஃபர்ஸ்ட் மாசம், ஆனால் 2வது மாசம் உங்களுக்கு 3000 யூனிட்ஸ் கிடைக்குது. அதே 6வது மாசம் 3400 யூனிட் கிடைக்குது. ஸோ இந்த லம்சம்ல எனக்கு 14600 யூனிட்ஸ் தான் என்னால் அக்குமுலேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எஸ்ஐபியில் நான் 18200 யூனிட்ஸ் அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 12வது மாசம் 2008 டிசம்பர்ல லம்சம்ல எவ்வளவு இருந்தது? 6,28,000 இருந்தது. இங்க 7,80,000 இருக்கு. இந்த பர்டிகுலர் சினாரியோல 6 months எஸ்ஐபி லம்சமை விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓவராலா பாத்துருவோம். 10 வருஷம் கழிச்சு இங்க வந்து எவ்வளவு வந்ததுன்னு சொன்னா 27.5 lakhs, இங்க 34.3 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. நீங்க ஒண்ணும் பண்ணல, அதே பணம் தான் ஒரே டைம்ல போடாம 6 இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சு போட்டதுனால யூ ஆர் கெட்டிங் அ பெட்டர் ரிட்டர்ன். இன் திஸ் கேஸ் 27 லட்சம் 34 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே வந்து 6 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மேல சார் 12 இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா அது 3rd சினாரியோவா நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சினாரியோல நான் என்ன பண்ணிருக்கேன்? அதே ஸ்டார்டிங் டேட் தான் 7 January 2008. அதை வந்து பேஸ் லைன் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா அந்த டேட்ல தான் என்கிட்ட 12 லட்சம் இருக்கு. ஸோ மாசம் ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட் எவ்வளவு? 1 lakh. ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ஐ எம் இன்வெஸ்டிங் 1 lakh. இப்போ என்ன ஆகுது? 82ல இருந்த என்ஏவி இட் இஸ் கம்மிங் டவுன், இறங்கி வந்து நவம்பர்ல பாத்தீங்கன்னா 41 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இது என்ன அட்வான்டேஜ்? அகெயின் யூ ஆர் கெட்டிங் மோர் யூனிட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல எனக்கு 1200 யூனிட்ஸ், அதே நான் நவம்பர்ல வரும்போது 2400 யூனிட்ஸ், டபுள் த யூனிட்ஸ் கிடைக்குது. ஓகே, சரி, அதுதான் அட்வான்டேஜ். ஸோ டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ்? ஃபர்ஸ்ட் சினாரியோல 14,000 யூனிட்ஸ் இருந்தது, செகண்ட் சினாரியோல 18,000 யூனிட்ஸ், இப்போ வந்து 21,000 யூனிட்ஸ் எனக்கு அக்குமுலேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 12வது மாசம் கடைசியில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? இங்க 7,81,000 தான் இருந்தது, whereas here 9,05,000. ஓகே, ஃபைனலா கடைசி ஸ்டெப்பையும் பார்த்துருவோம். 10 வருஷம் கழிச்சு இந்த 12 months எஸ்ஐபில என்ன ஆயிருக்கு? I have got nearly 39,75,000, கிட்டத்தட்ட 40 லட்சம் அக்குமுலேட் ஆயிருக்கு, which is better than 6 months எஸ்ஐபி. 6 months எஸ்ஐபில எனக்கு 34 லட்சம் கிடைச்சது, இங்க கிட்டத்தட்ட 40 லட்சம். ஸோ லம்சமை விட 6 months எஸ்ஐபி எனக்கு 7 lakhs எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. 6 months எஸ்ஐபியை விட 12 months எஸ்ஐபி எனக்கு வந்து ஒரு 5-5.5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. சரி, அப்ப முடிவு பண்ணிடலாமா? எஸ்ஐபி தான் சார் பெட்டர், அதுவும் லாங் டேர்ம் எஸ்ஐபி போடுறது பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணிடலாமா? இல்ல, முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இது இந்த பர்டிகுலர் டேட்ல நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இது நடந்திருக்கும். அதாவது 7th January 2008ல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா, let us look at some other date. வேற ஏதாவது ஒரு டேட்ல எடுத்து பார்க்கலாம், will it be differentன்றதையும் பார்த்துருவோம். இப்போ அதே 3 பாசிபிலிட்டிஸ், லம்சம், எஸ்ஐபி 6 months, எஸ்ஐபி 12 months, பட் வேற டேட் எடுத்துக்குவோம். இதுக்கு முன்னாடி January 2008 எடுத்திருந்தேன், இப்போ March 2009 எடுத்திருக்கேன். 9th March 2009 அதே 12 லட்சம். I'm going to invest on 9th March 2009. எனக்கு 35,000 யூனிட்ஸ் கிடைக்குது. நான் அதே அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். ஒரு வருஷத்துக்கு மார்ச் 2009ல இருந்து February 2010
இந்த 12 மாசத்துல என்னுடைய லம்சம் என்ன ஆயிருச்சு, டபுள் ஆயிருச்சு. இந்த கேஸ்ல போன தடவை ஹாஃப் ஆயிருச்சு, 12 லட்சத்துல இருந்து 6 லட்சமா ஆயிருச்சுன்னு பயமுறுத்தினேன் நானு. பட் இப்ப என்ன ஆயிருச்சு, 12 லட்சம் 25 லட்சம், மோர் தென் டபுள். ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து மார்ச்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க, அடுத்து ஒரு 12 மாசத்துக்குள்ள நீங்க போட்ட பணம் டபுள் ஆயிருச்சு. அப்படியே நீங்க வந்து விடுறீங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு அந்த பணம் இருக்கு. இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் 70 lakhs. இந்த 12 லட்சம் என்ன ஆயிருக்கு, 69.5 lakhs ஆர் 70 lakhs இன்க்ரீஸ் ஆயிருச்சு. போன சினாரியோ நம்ம பார்த்தது வந்து worst சினாரியோ, பணம் கஷ்டப்பட்டுச்சு இனிஷியலா, பட் ஃபைனலி வி காட் த ரிட்டர்ன். நமக்கு லாஸ் ஆகல, வி காட் த ரிட்டர்ன். பட் இது வந்து சூப்பர், அதே அமௌண்ட் அதே பீரியட், பட் ப்ரீவியஸ் சினாரியோல நமக்கு 28 லட்சம் தான் வந்துருது, இப்போ வந்து 70 lakhs வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்ற தேதி முக்கியமாயிருது பிகில். அடுத்து வந்து இதே வந்து எஸ்ஐபி பார்க்கலாம். நம்ம 6 months எஸ்ஐபி 2 லட்சம் போடுறோம். அதே தான் 2 லட்சம் மார்ச்ல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றேன். இங்க என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நிறைய யூனிட்ஸ் கிடைக்குது நமக்கு, ஆனா அதுக்கு பிறகு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன், என்ஏவி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல 33 rupees இருந்தது, 41, 45, 59, கடைசியா 61 போயிருச்சு. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கினா 5,900 6,000ல இருந்து கிட்டத்தட்ட 3,000 ஹாஃப் ஆயிடுச்சு. நம்ம போன தடவை பார்த்ததுக்கு இது அப்படியே ரிவர்ஸ் கேஸ், ரைட்? ஸோ 12 மாசம் முடிவுல எவ்வளவு பணம் இருக்கு, 18 லட்சம். இங்க எவ்வளவு இருந்தது, 25 லட்சம். இங்க 18 லட்சம் தான் இருக்கு. ஓவராலா 10 வருஷம் கழிச்சு வாட் we are getting only 50 lakhs. ஆனா இங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு, 70 lakhs. கிட்டத்தட்ட 20 lakhs லம்சம் பெட்டர். போன சினாரியோல எஸ்ஐபி 6 months பெட்டரா இருந்தது லம்சம் விட. ஆனா இந்த சினாரியோல இந்த டேட்ல நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா யுவர் லம்சம் would have fared better. சரி, நம்ம வந்து 12 months எஸ்ஐபியும் பார்த்துருவோம். அதுல ஒரு வேலை பெட்டரா இருக்கான்னு பார்த்தரலாம். இந்த 12 months எஸ்ஐபி போறப்ப ஒன்ஸ் அகெயின் 1 lakh போட்டுட்டு வரோம். ஸோ 33 அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 71 rupees ஆர் 75 rupees போய் 71 rupees வரைக்கும் போயிருக்கு. மோர் தென் டபுள் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு என்ன ஆச்சு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்க ஃபர்ஸ்ட் சினாரியோல எவ்வளவு யூனிட்ஸ், 35,500 யூனிட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த செகண்ட் சினாரியோல 10,000 யூனிட்ஸ் கம்மி, 25,000 யூனிட்ஸ் தான் என்னால வாங்க முடிஞ்சுது. அதே 12 மாசம் நான் போகும்போது என்னால 21,000 யூனிட்ஸ் தான் வாங்க முடியுது. ஸோ ஓவராலா ஃபைனலா எவ்வளவு அமௌண்ட் அக்குமுலேட் ஆயிருக்கு 10 வருஷம் கழிச்சு, 42 லட்சம். ஸோ 70 lakhs இன் லம்சம், 6 months எஸ்ஐபில 50 lakhs, ஆனா 12 months எஸ்ஐபில 42 லட்சம். ஸோ அப்படியே உல்டா ஆயிடுச்சா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 12 months எஸ்ஐபி இஸ் பெட்டர். ஆனா இந்த டேட்ல ஒருவேளை உங்க கையில லம்சம் இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா what is better? It is lump sum is better. ஏன் இது இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு வந்து let's look at the NAV graph. இது வந்து NAV graph. ஓகே, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் காமிச்சிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணிருக்கேன், இந்த பீக்ல, அதாவது ஜான்வரி 2008 தான் பீக்ல இருந்தது மார்க்கெட். அதுக்கு பிறகு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெட் கலர் ஏரோ காமிச்சிருக்கேன் இல்லையா, மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பீக்ல போய் லம்சம் பண்ணிட்டேன், அதனால ஐம் கெட்டிங் லெஸ்ஸர் ரிட்டர்ன். வேறஸ் நான் இந்த மார்க்கெட் கீழே இறங்க இறங்க நான் ஆவரேஜ் பண்ணிட்டு எஸ்ஐபி போட்டுட்டே வந்திருந்தேன்னா தட் வுட் பி பெட்டர். ஏன்னா இந்த பீக்ல போய் வாங்குறதுக்கு பதிலாக நான் இறங்கிக்கிட்டே இருக்கிற மார்க்கெட்ல ஆவரேஜ் பண்ணும்போது எஸ்ஐபி இஸ் பெட்டர். வேற செகண்ட் சினாரியோல நான் என்ன காமிச்சிருக்கேன், இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுலயே லோவஸ்ட் பாயிண்ட் மார்ச் 2009, அங்க போயிட்டு நான் லம்சம் பண்றேன். ஸோ இருக்கிறதுலேயே லோவஸ்ட் வாங்கினதுனால லம்சம் இஸ் டூயிங் பெட்டர். வேறஸ் என்னுடைய எஸ்ஐபி வந்து மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்ல, இந்த கிரீன் மேலே போகுது இல்லையா, அந்த மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்ல ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போறேன். ஸோ சர்டன்லி த லம்சம் வில் டூ பெட்டர் ஹியர். இப்போ சார் நீங்க வேணும்னே வந்து இறங்குற மார்க்கெட்லயும் ஏறுற மார்க்கெட்லயும் எடுத்து காமிக்கிறீங்க, அதனாலதான் இப்படி நடக்குது. ஷோவஸ் ஒரு ரேண்டமா ஒரு டேட் காட்டுங்கன்னா நான் இன்னொரு சினாரியோவும் ட்ரை பண்ணிருக்கேன், அதையும் பார்த்துடலாம். இப்போ மூணாவதா ஒரு டேட்டுக்கு வந்துருவோம். இப்போ மூணாவதா நான் எடுத்திருக்க டேட் வந்து 1st January 2015. இது ஒரு ரேண்டமா தான் டேட் எடுத்தேன். இந்த டேட்ல பார்க்கலாம். இப்போ 1st January 2015 எகெயின் அதே 12 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்றேன். 9,000 யூனிட்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ 12 லட்சம் ஒரு வருஷம் முடிவில் 11,50,000 கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. பட் அதுக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 48 லட்சத்துல போய் முடியுது. எப்போ, ஒரு 10 வருஷம் முடிவில் we are getting 48 lakhs. இதே 6 months எஸ்ஐபி போனீங்கன்னா இந்த 9,000 யூனிட்ஸ்ன்றது
கிட்டத்தட்ட அதே தான் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இங்க 9060 யூனிட்ஸ் இருக்கு, இங்க 9025 யூனிட்ஸ் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 47,92,000 10 வருஷம் கழிச்சு, இங்க வந்து 47,74,000, ஒரு 18,000 கம்மி. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. we cannot say that is a difference. Significantly it's not a difference, right? It's almost, I would say, same numbers தான், lump sum as well as 6 months SIP, right? 12 months SIP better இருக்கா? Let us look at it. 12 months SIP ல பாத்தீங்கன்னா 9,102 யூனிட்ஸ், இங்க 9,025, இங்க 9,100. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. again ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 48,15,000. again பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 40,000க்குள்ளார தான் இந்த 3 ஸ்கீமோட டிஃபரன்ஸுமே இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல இட் டஸ் நாட் மேட்டர் வெதர் யூ கோ ஃபார் லம்ப் சம் 6 months SIP or 12 months SIP, இட் டஸ் நாட் மேட்டர். இப்போ இந்த 3 சினாரியோவும் இந்த கிராஃப்ல பிக்சரைசேஷனுக்காக விஷுவலுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ அந்த ஜனவரி 2008ல காமிச்சோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா லம்சம் இந்த ப்ளூ கலர் அதுதான் கீழே இருக்கிறதுலே கீழே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு, அதை காமிக்குது கிராஃப். ஸோ லெட் மீ ஜூம் இன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ லைன் வந்து இறங்கிக்கிட்டே வந்திருக்கு. அதுக்கு பிறகு வந்து இட் ஸ்டார்டட் கோயிங் அப், பட் இட் இஸ் லெஸர் தேன் SIP 6 months. SIP 6 months ரெட் கலர், இந்த SIP 12 months வந்து கிரீன் கலர். ஸோ இந்த பர்டிகுலர் சினாரியோல SIP 12 months போட்டது பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே இந்த செகண்ட் சினாரியோல எடுத்தீங்கன்னா லம்சம் ஹாஸ் பர்ஃபார்ம்டு பெட்டர், ஆனா 12 months SIP தான் இருக்கிறதுலயே லோவஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 6 months SIP வந்திருக்கு. இந்த தேர்ட் சினாரியோல மூணுத்துக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, ஆல்மோஸ்ட் தே ஆர் சேம். ஒரே ஆல்மோஸ்ட் ஒண்ணு மேல ஒண்ணு பிளாட் பண்ண மாதிரி தான் கிராஃப் வந்திருக்கு. என்னதான் நீங்க சொல்ல வரீங்க, என்ன SIP போடணும்னு சொல்றீங்களா இல்ல லம்சம் போடணும்னு சொல்றீங்க? ஆக்சுவலி there is no answer here. சில சமயங்கள்ல SIP will work, சில சமயங்கள்ல லம்சம் will work, பட் என்னுடைய அட்வைஸ் கோ வித் SIP. ஏன்? SIP does not guarantee you higher return, பட் SIP கொஞ்சம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். ஒருவேளை நான் லம்சம் ஒரு பர்டிகுலர் டேட்ல இப்ப 12 லட்சம் தூக்கி ஒரு டேட்ல போட்ட நானு அன்னையில இருந்து இறங்கிக்கிட்டே இருக்கு, you will not feel happy, you will not be able to sleep peacefully. பட் அதை ஓரளவுக்கு நீங்க ஆவரேஜ் பண்ணும்போது, ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது, the risk is slightly lesser, the volatility is slightly taken care. Of course it does not guarantee a higher return, but it helps you to sleep peacefully. அவ்வளவுதான். We don't know when the market is lowest, when the market is highest. அது தெரியாத போது it is better to go with an SIP. ஒரு 6 மாசமோ 12 மாசமோ 18 மாசமோ உங்களுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் லெவலுக்கு அதை ஸ்பிளிட் பண்ணிருங்க. பட் இதை ஸ்பிளிட் பண்ணும்போது ஒரு அட்வைஸ், புட் இட் இன்டு சம் கைண்ட் ஆஃப் லைக் லிக்விட் ஃபண்ட். ஸோ லிக்விட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இட் வில் கிவ் யூ ஒரு சர்டன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6% வருதுன்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் யுவர் மணி இஸ் நாட் ஸ்லீப்பிங், இட் இஸ் ஜென்ரேட்டிங் சம் ரிட்டர்ன்ஸ். அண்ட் மாசம் அதை வந்து யூ கேன் மூவ் இட் டு தி ஈக்விட்டி ஃபண்ட் ஆர் ஹைபிரிட் ஃபண்ட். ஸோ அந்த விதத்துல மார்க்கெட்ல இருக்க வாலட்டிலிட்டியை ஓரளவுக்கு யூ கேன் ஹேண்டில் இட். லம்சமா போடும்போது நமக்கு நிம்மதி இருக்காது. ஸோ இட்ஸ் மோர் அபவுட் வாட் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித், வாட் யூ கேன் ஸ்லீப் வித். அதுதான் இங்க we are talking about. ரிட்டர்ன்ஸ் வச்சு எது பெட்டர்? சம்டைம்ஸ் SIP will better, சம்டைம்ஸ் லம்சம் will be better. ஸோ அதனால வந்து ரிட்டர்ன்ஸ் எதுன்னு யோசிக்காதீங்க, எது உங்களுக்கு நிம்மதியா தூக்கத்தை தரும்னு யோசிங்க. ஐ பிலீவ் SIP will give you a better sleep. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க SIP பண்றீங்களா, லம்சம் பண்றீங்களா? SIPல பெனிஃபிட் ஆயிருக்கீங்களா இல்ல லம்சம்ல பெனிஃபிட் ஆயிருக்கீங்களா? சொல்லுங்க, we will discuss. Thank you. Bye bye.